அன்பான தேனி சங்க உறுப்பினர்களுக்கும், நியோமேக்ஸில் முதலீடு செய்த அனைத்து நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களுக்கும் நேற்று எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அன்போடும் பணிவோடும் வந்து எங்களுடைய நியோமேக்ஸ் ஆலோசனை கூட்டத்திற்கு வந்து அனைவரும் பங்களித்து அதை நல்லபடியாக செய்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது இதயம் கனிந்த நன்றி. நண்பர்களே, நேற்று ஆலோசனை கூட்டம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய கூட்டம். இதில் மேக்சிமம் நம்ம பழைய உறுப்பினர்கள்லாம் நிறைய பேர் நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருந்தோம். ஏற்கனவே நம்ம மீட்டிங்கில் சொல்லியிருந்தோம். அந்த புது ஆட்களை தான் கொஞ்சம் நம்ம வரணுன்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம். அதுலேயே புது ஆட்களே சுமார் வந்து ஒரு 1440 பேர் வரைக்கும் நேற்று என்ட்ரி பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். எல்லாருக்கும் ஒரு என்ன அப்படின்னா, எல்லாத்துட்டையும் நாங்கள் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன்னா அந்த ஹாலு ஃபுல்லாகி நிறையா பேர் வெளியே வரைக்கும் நின்றுருந்துருக்காங்க. வயசானவங்களெல்லாம் உட்கார வைக்க இடம் இல்லைங்க. மேக்ஸிமம் நாங்களே 1250 சேர் வரைக்கும் போட்டிருந்தோம். அதுவே ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறமும் கீழே நிறைய பேர் நின்றுட்டு இருந்திருப்பாங்க போல். வயசானவங்க எல்லாமே கீழே வரைக்கும் உட்காந்துருக்காங்களா படிக்கட்டெல்லாம். அதை கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் கூப்பிட்டு உள்ள உட்கார தான் வச்சோம். அந்த சேரு ஃபுல்லாகி அப்புறம் வெளியும் ஆளை உட்காந்துருந்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. அடுத்து ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்தால் நம்ம இன்னும் பெரிய மண்டபம் பிடிப்போம். நண்பர்களே, நம்ம எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய கூட்டம் நேற்று வந்துருந்துருந்துச்சு. அதனால் அவங்களையும் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உட்கார வைக்க முடியல. அது கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. அந்த சின்ன தவறுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வர அப்படின்னா, எல்லாரும் அவங்கவுங்களுடைய எங்கே கல்கத்தா, டெல்லி, கர்நாடகா, பெங்களூரு, சென்னை, கேரளா, அது மட்டும் இல்லாமல் லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெளியிலேருந்து வந்திருந்தீங்க. பெண்கள் ஏற்பட்ட பேர் வந்திருந்தீங்க. அவங்களெல்லாம் நல்லபடியாக ஊருக்கு போய் சேர்ந்துருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். எல்லோரும் நல்லபடியாக ஊருக்கு போய் சேர்ந்துருக்கேன்னு சொல்லி நம்புகிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக முக்கியமாக இருந்துச்சு. நாங்கள் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் 2 தான். லீடர்ஸ் ஒத்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஏலத்தில் மிக முக்கியமாக நம்ம தான் கலந்துக்கிறணும். எல்லா விஷயத்துலையுமே நம்ம தான் பங்களிப்பு கொடுக்கணும். வேறு யாரையுமே உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் வந்து முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்தது மாதிரி மக்கள் மட்டும் ஆதரவு தெரியப்படுத்தலை. நேற்று நீங்கள் எல்லாம் உங்களுக்கு மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சுட்டு போனதுக்கு பிறகு அந்த லீடர் சொத்து யார் யார் கொடுத்தாங்க, எதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணி எடுத்திருக்கோம். சுமார் 815 கோடி பெருமானம் உள்ள சொத்துக்கள் வந்து நேற்று மட்டும் லீடர் சொத்து நம்ம கைவசம் வரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிட்டத்தட்ட 815 கோடி. நாங்கள் ஒரு ஓரலாக தான் சொல்கிறோம். இன்னும் அதுக்கு தாண்டலாம் வாய்ப்பு இருக்குது. இதில் ஏற்பட்ட அசட்டு, ஏற்பட்ட ஏக்கர், ஏற்பட்ட பில்டிங், ஏற்பட்ட வீடுகள் அதெல்லாம் உள்ள அடங்கும். கிட்டத்தட்ட 815 கோடிக்கு மேலே வரும் அப்படிங்கிறத ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இது வரக்கூடிய ஜனவரி 5/1/2026 அன்று வந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சார்ட்ட வந்து ஓப்பன் கோர்ட்டில் கொடுத்து இதை அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள், மக்களுக்கு இது பணமாக நிலமாக பிரித்து கொடுக்கறதுக்காக உதவும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஓப்பன் கோர்ட்டில் கொடுக்க போகிறோம். அது லைவாகவே நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதன் அடிப்படையில் இந்த லீடர் சொத்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் சங்கம் சார்பாக, மக்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறோம். அது பேர் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. இல்லைன்னா அவங்கள பேரோடு நாங்கள் புகழ்ந்துருப்போம். பேர் எதுவும் சொல்ல வேண்டாம் சார், எங்களுக்கு பின்னுக்கு பிரச்சனை வரும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்டதுக்காக ஈஸி போட்டு இவ்வளோ செலவு பண்ணி சொத்துக்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், மக்களுக்கு கண்டிப்பாக போட்டும் சார் அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ளத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். இது வரைக்கும் நியோமேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட பல சங்கங்கள் காணா போயிடுச்சு. பல நண்பர்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டாங்க. வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்பட நேற்று நாங்கள் கண்ணு முன்னுக்கே காமிச்சோம். இப்போயே காமிச்சிட்டு தான் இருக்கோம். இதுக்கு அடுத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணெதிராக இந்த விஷயங்கள் எல்லாமே செய்வோம். இதை விட வந்து ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, நேற்று வந்து உறுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு மேலே வந்து கண்டிப்பாக லீடர் சொத்து எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு கொண்டு வரோம் சார்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட உள்ளே வந்துச்சு அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்ததை விட, கம்ப்ளைண்ட்டை விட அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த கூட்டம் வந்து
போட்ட பணம் போட்ட அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் நம்ம சொல்றது எங்களுக்கு உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லலை. பாதிக்கப்பட்ட அனைத்து முதலீட்டாளர்களுக்குமே மிக ஒரு சாதகமாக அமைஞ்சு எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு மிக திருப்பு முனையமா அமையும். போட்ட அனைத்து பணத்தையுமே முழுமையாக பெறுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அமைச்சு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் இதயம் கடந்த நன்றி நன்றி நன்றி. அடுத்து உங்களுடைய வேலையில் சந்தோஷமாக பாருங்கள். நாங்கள் எங்களுடைய வேலையில் பார்க்குறோம். நிச்சயமாக கோர்ட்டு வேலை நல்லபடியாக நடந்து முடியும் அப்படிங்கிறது தான் உறுதிப்பட நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். இப்பயும் சொல்லியிருக்கோம். அந்த நிறையா வந்த மக்கள்கள் வந்து புக்கிங் பண்ணதை விட அதிகமாக வந்துட்டாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் உட்கார வைக்க முடியல. 3 மணி நேரம் வரைக்கும் நின்றுட்டு இருந்திருக்காங்க அப்படின்ட்டு எங்களுக்கு சொன்னாங்க. அது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நாங்கள் போட்ட சேரெல்லாம் போட்டிருந்தது நாங்கள் எதிர்பார்த்த சேரை விட நிறையா வந்துருந்துச்சு. அவங்கெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுத்திட்டோம், மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த நிகழ்வுகள் இது மாதிரி இல்லாமல் இன்னும் பெரிய மண்டபமாக பிடிச்சி உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம முழுமையான நல்ல ஒத்துழைப்பு கொடுப்போம். ஒரு செட்டில்மெண்ட்டு ஓரளவுக்கு நடந்து முடியும் அப்படி ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம மறுபடியும் ஒரு ஆலோசனை கூட்டம் போடுவோம். அது வரைக்கும் அமைதியான வாழ்க்கையில் நீங்கள் வாழுங்க. கண்டிப்பாக நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கும். நன்றி, வணக்கம்.